நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து வரும் ஜெயிலர் 2 திரைப்படம் இந்த ஆண்டு ஜூலை அல்லது ஆகஸ்ட் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த படத்தின் படப்பிடிப்பை ரஜினிகாந்த் முடித்து விட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் 174 படத்தின் ப்ரோமோ வீடியோவும் சமீபத்தில் வெளியாகியது. 47 ஆண்டுகள் கழித்து கமல்ஹாசனோட மீண்டும் ரஜினிகாந்த் இணைந்து நடிப்பதை பார்க்க ஒட்டுமொத்த திரை உலகமும் ரசிகர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. இந்நிலையில் அதற்கு முன்னதாக சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள தலைவர் 173 படம் குறித்த சில அப்டேட்டுகள் கசிந்தி வைரலானது. 74 வயதிலும் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கமிட் செய்து வராரு. மேலும் இளம் நடிகர்களுக்கு இது உத்வேகத்தையும் பாடமாகவும் எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளில் ரெஸ்ட் எடுக்காமல் ஷூட்டிங் ஸ்பாட் ஓட வேண்டும் என்பதை அறிவுறுத்துது. கூலி படத்தை முடித்த கையோடு ஜெயிலர் 2 படத்தில் நடித்த ரஜினிகாந்த் தலைவர் 173 மற்றும் RKKH படத்தில் நடிக்க ஆயத்தமாயிட்டு விட்டார். தலைவர் 173 படத்தில் ரஜினிகாந்தின் மகளா பிரியங்கா மோகன் நடிக்க போவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. டான் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா பிரியங்கா மோகனை நடிக்க வைத்த சிபி சக்கரவர்த்தி தலைவர் 173 படத்திலும் அவருக்கே வாய்ப்பு கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரியங்கா மோகன் மட்டுமின்றி பிரபல மலையாள இயக்குனரும் நடிகருமான பெசில் ஜோசப்பும் தலைவர் 173 படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த ஆண்டு வெளியான பராசக்தி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பெசில் ஜோசப் தலைவர் 173 படத்திலும் நடிப்பதால் மிரட்டலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடிய சீக்கிரமே தலைவர் 173 படத்தின் தகவல்கள் வெளியாகி கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுது. தலைவர் 173 படத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு கமல்ஹாசனுடன் இணைந்து நடிக்க போறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் கண்டிப்பாக ரஜினிகாந்தோடைய அடுத்தடுத்த படங்கள் மக்களுக்கு பிடிக்கும் விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர் 173 படத்தில் யார் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க, இது இப்போ பெரும் டாக்காக ஓடிக்கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே தலைவர் 173 படத்தில் நடிக்கிறதுக்காக ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த படத்துக்கு ரெடி ஆகுறாரு. தொடர்ந்து ரெஸ்டே இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் பிஸியாக நடிக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் நடிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.